நான் கேட்டுக்கிறேன், உங்களுக்காக தொடர்ச்சியா திமுக விட அதிகமா பேசிக்கிட்டீங்க. அண்ணா தனியரசு ஒரு தனியா ஒரு சீட்டாவது தாங்க என்பதை கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தை என் நேரத்தில் கழிச்சிடாதீங்க, இது அவருக்கான நேரம். நாங்க திமுகவை வந்து கொள்கை ரீதியா, திமுகவுடைய கொள்கைக்கும் அதிமுகவினுடைய கொள்கைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஏதாவது இருக்கா? நான் தெரியாம கேட்கிறேன். எஜுகேட் மீ, கரெக்ட் மீ, ஒன்றும் இல்லை. அதிமுக திமுக கொள்கை ரீதியா வேற எந்த பெரிய வேறுபாடும் இல்லை. ஆனா அதிமுக தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் சரித்திரம் முழுக்க எத்தனை ஆயிரம் வேற்றுமைகள் இருந்தது. அப்ப இதை தான் நான் அடுத்த படிக்க வரேன். ஒரு யூனிவர்சலா எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் தலைமை அவர்தான் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். மதங்களை தாண்டி, சாதிகளை தாண்டி, வயது வித்தியாசத்தை தாண்டி அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு விசையா இந்த எலெக்ஷன்ல அவர் மாறி இருக்கிறார். இப்ப அவருடைய தலைமை வசீகரத்தை நம்புறீங்க? இல்ல, ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு விசையை சொல்றேன். இப்ப நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல அந்த ஈர்ப்பு விசை காலந்தோறும் ஒவ்வொருத்தருக்கு கனிந்து இருக்கிறது. அப்ப ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். இப்ப எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு விசை மிக்க ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அந்த இடம் தான் தனியரசு குறுக்கிட்டது. அந்த ஈர்ப்பு விசைன்றது சினிமாவால கிடைச்ச ஈர்ப்பான்னு கேட்கிறேன். சினிமாவில் வரக்கூடிய ஈர்ப்பு விசை ரசிகர்கள், அரசியல்ல வரக்கூடிய ஈர்ப்பு விசை தொண்டர்கள். ரசிகர்கள் நாங்க தொண்டர்களா மாறி சினிமா விட்டு நாங்க வந்துட்டோம். தனியரசு போன்ற மனிதர்கள் இன்னும் திரையரங்கத்தை விடாம சினிமா ரசிகராகவே சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. 41 உயிர்கள் துடிக்க துடிக்க இறந்து பிறகு கூட இன்னும் நீங்க அந்த ரசிகர்களா இருக்கிறீங்க, தொண்டர்களா மாறலைங்கிற வரலாறு நிரூபிச்சிருக்கு ராஜ்பவனியா. நாங்க இத பத்தி ஏற்கனவே பல விவாதங்களையும் சுட்டி காமிச்சிட்டேன். இல்ல உச்சநீதிமன்றத்தினோட மேற்பார்வையில் நீதி விசாரணை போகுது. நாங்க மீடியால பேசாம இருந்தோம். அது ஒரு கூட்டு முடிவு தான். ஏன்னா என்ன பேசினாலும் ஒரு வார்த்தை சொன்னா கூட மக்கள் மனசு சரியாகாது. என்ன சொல்லிட முடியும் நாம? அது சமாதானம் கிடைக்காது. அதனால எங்க மீது 1000 அவதூறு சொன்னாலும் அந்த இடத்துல நாங்க அமைதியா இருந்தது. சைலன்ஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸ். அவருக்கு பதில் சொல்லிடுறேன். இப்ப அது மட்டும் தானே அண்ணன் கண்ணுக்கு தெரியுது. வேங்கை வேல் அண்ணன் கண்ணுக்கு தெரியலையே.